நல்ல புசு புசுன்னு சூப்பராக ஒரு திண்டுக்கல் கரண்டி ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நல்லா இந்த மாதிரி குழியாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இந்த மாதிரி பேன் ஃபுல்லு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆகி நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு பாருங்கள், 2 சைடும் நல்லா இந்த மாதிரி செவந்து குக் ஆனோடனே ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான திண்டுக்கல் கரண்டி ஆம்லேட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்!